ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இருக்கு. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ரிஷபம் ஆன்மா அமைதியாக இருக்கும். முதல் விஷயம், சேர்த்தது உன்னை காப்பாத்துமா, நீ சேர்த்து வச்சதெல்லாம் உன்னை காப்பாற்றுமான்னு அந்த வாழ்க்கை இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குமா. நீ இவ்வளோ தூரம் நீ எல்லாம் சேர்த்து வச்சல, இவ்வளோ தூரம் எல்லாம் எல்லாருக்காகவும் நீ பண்ணினல, நீ இது ஒன்று காப்பாற்றுமா அப்படின்னு வாழ்க்கையை உன்னை அந்த ஆன்மா ஒரு கேள்வி கேட்கும். அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மா யாரை தேடி இந்த ஆன்மா முக்கியமாக போகும் அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய வழிபாடு. இப்போ நீ ரிஷபராசியில் இருக்க, இறைவனை தேடி ஆன்மா பயணம்னு சொன்னால் நீ ரெண்டு விஷயத்தில் நீ தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே இந்த ஆன்மா இப்படி அந்த உயிரோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது. எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இருக்கு. இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ரிஷபம் ஆன்மா அமைதியாக இருக்கும். முதல் விஷயம், அது நிலைத்தன்மையை விரும்பும், சேர்க்கும், பாதுகாக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கேட்கும், நீ சேர்த்தது உன்னை காப்பாத்துமா, நீ சேர்த்து வச்சதெல்லாம் உன்னை காப்பாற்றுமான்னு அந்த வாழ்க்கை உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குமா. நீ இவ்வளோ தூரம் நீ எல்லாம் சேர்த்து வச்சல, இவ்வளோ தூரம் எல்லாம் எல்லாருக்காகவும் நீ பண்ணினல, நீ இது ஒன்று காப்பாற்றுமா அப்படின்னு வாழ்க்கையை உன்னை அந்த ஆன்மா ஒரு கேள்வி கேட்குமா. அதுதான் பார்த்தீங்க, அந்த கேள்வியே உள்ளே உன்னுடைய ஆன்மா திரும்பும் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மா யாரை தேடி இந்த ஆன்மா முக்கியமாக போகும் அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுவை தேடி போகும், மகாலட்சுமியை தேடி போகும். இந்த ஆன்மா மகாலட்சுமியை தேடி போகக்கூடியது, மகாவிஷ்ணுவை அடையக்கூடிய அந்த ரிஷபத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை கடவுள் சுவாமி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய தெய்வம். ஸோ இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிலேட்டடாகவே தான் அது போகுமே தவிர வேற எங்கேயும் அது போகாது. அப்போ அந்த ரிஷபம் ஆன்மா இதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருள் வந்தால் ஆசை கூட சமநிலை பெறும் அப்படின்னு சொல்ல, பற்றுதல் கூட பக்தியாக மாறும், பொருள் பரமார்த்தமாக மாறும். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம், வசதி, விரும்பம் எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். ஆனால் நீ உன்னுடைய வழிபாடு, இப்போ நீ ரிஷபராசியில் இருக்க, இறைவனை தேடி ஆன்மா பயணம்னு சொன்னால் நீ ரெண்டு விஷயத்தில் நீ தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய டைரக்டாக நீ இறைவனை பார்த்து இறைவன்கிட்ட சுவாமி தரிசனம் பண்ணி சிவ வழிபாடு, உன்னால் என்ன முடியுமோ அந்த வழிபாடுகள். அடுத்ததாக கருவூரார் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவூரார் சித்தர், நீ என்னைக்காவது இந்த ரிஷபராசி மனசார இந்த கருவூரார் சித்தரை நீங்க மனசால நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, பொருளிலும் பரம உண்மையான கற்று தந்தவர், உனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த கருவூரார் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கோவில்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போனோம். ரிஷபம் ஆன்மா அவரை வழிபட்டால்
பணம் பற்றிய பயம் குறையும். ஐயோ நம்ம பணம் சேர்த்து வச்சிருக்கோமா, அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா, அந்த பயம் குறையும். வாழ்க்கை சமநிலை வரும், உள்ளே அமைதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து புண்ணியம் பாவம்னு ரெண்டு விஷயம் இருக்குமா. இந்த புண்ணியம் அப்படின்னு சொன்னா பொறுமை, நம்பிக்கை, குடும்ப பாசம், இது புண்ணியம். பாவம் அப்படின்னு எடுத்துட்டோன்னே அதிக ஆசை, பற்றுதல், பிடிவாதம், இது உன்னுடைய பாவம். ஸோ இதை நீ பார்த்துக்கணும். இதை உணரும் போதுதான் உன்னுடைய ஆன்மா விழிப்பு உணர்வு பெறும் அப்படின்னு சொல்றது. அப்போ இவங்களுக்கு ஞானம் எந்த வயசுல இவங்களுக்கு ஞானம் பிறக்கும், எந்த வயசுல இருந்து இவங்களுக்கு அந்த ஞானமானது இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு வந்து 30 வயசுல இருந்து தான் ஆரம்பிக்கும். 30 வயசு வரைக்கும் ஆடாத ஆட்டம் இருக்காது. இப்போ கோயிலுக்கு வீட்டில் இருக்கும்போது விபூதி கும்பிட்டுப்பான், வெளியில் வரும்போது விபூதி அழிச்சிட்டு வெளியில் போகிறவங்களாம் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதாவது 30 வயசுக்கு மேலே 36 வயசுக்குள்ளே சில பேருக்கு அந்த ஞானமானது பிறக்கும். கோவிலுக்கு போகணும், சுவாமி தரிசனம் பண்ணணும், தெய்வத்துடைய ஒரு விஷயத்தை, அவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்பம் வரும்போது தான் அந்த இறைவனை நினைப்பான். அது வரைக்கும் நினைக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அந்த இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் நீ தெய்வத்தை அந்த உனக்கு ஞானம் பிறக்கலை அப்படின்னு சொன்னால், நீ அந்த தெய்வ வழிபாடு அந்த தெய்வ சிந்தனையில் நீ இல்லை அப்படின்னு சொன்னால், பண இழப்பு, உறவு சிக்கல், மனக்குழப்பம், இது எல்லாமே உனக்கு வரும். இதெல்லாம் உனக்கு நிறையா வரும். அப்போ உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ தெய்வத்தை ஞானத்துடன் நீ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன்மீக பயணம் தீவிரமாக இருக்கக்கூடிய நேரம் வந்து எப்போ அப்படின்னு கேட்டால், ஒரு 2 விஷயத்துக்கு அப்புறம் உனக்கு ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப, தெய்வ விஷயத்தில் ரொம்ப பற்றுதலாக வந்துடும். ஒரு 2 விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறம். ஒன்று, உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒன்று பெருசாக இழந்திருப்ப. வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரு விஷயத்த, பெரிய ஒரு விஷயத்த வாழ்க்கையில் இழந்திருப்ப. 2வது, நம்பிக்கை முறிவு. எந்த ஒரு விஷயத்த நீ ரொம்ப நம்பினியோ அது இல்லாமல் போனதுக்கு அப்புறமா தான் உனக்கு அந்த ஞானத்துடைய வழி பிறக்கும். உணர்ந்துட்டு ரைட், நமக்கு இனிமேல் இது இப்படி தான் அப்படின்னு. அப்போ இந்த கேள்வி இறைவன் வழிகாட்டும். இப்போ இனிமேல் தான் உனக்கு அந்த வழிகாட்டக்கூடியது எல்லாமே. அப்போ வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, அதே போல் பெருமாள் வழிபாடு, பச்சை கற்பூரம் வச்சு சுவாமி பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பு. கரூரார் சித்தர் தியானம் செய்யக்கூடியது ஒரு ரிஷப ராசிக்கு ரொம்ப சிறப்பு. இறைவனை தேடி ஆன்மா பயணம்னு நீ அதை செஞ்சன்னு உன்னுடைய ஆன்மா பயணம் ஆனது சிறப்பாக இருக்கும். வாழும் பொழுதும் உன்னுடைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். சேர்த்த அனைத்தும் ஒரு நாள் விட கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு எல்லா விஷயமும் நல்ல விஷயமா உனக்கு கற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருக்குறளில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல் வாழ்வான் என்பவன் இயல்புடைய மூவார்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு சொல்லுவான். அதாவது குடும்பத்தை காத்து நல்ல முறையில் வாழ்பவனே உயர்ந்தவன். நீ உன் குடும்பத்தை பார்த்து, உன் குடும்பத்துக்கு பார்த்து என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நீ பார்த்து நீ செஞ்சன, அதுவே நீ உயர்ந்தவன் அப்படின்னு சொல்ல. நீ என்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டியோ, என்னைக்கு நீ பார்க்காம குடும்பத்துடைய சாபத்தை வாங்கிக்கிறியோ, இல்லை குடும்பத்தோட பிரச்சனைகளை நீ நிறைய எதிர்பார்க்குறியோ, அப்போ அது சரியா வராது. ரிஷபம் வந்து ஆன்மா இதை உணரும் பொழுது தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம் தருது அப்படின்னு சொல்ற. ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மா பொருளை தேடி ஓடும். முதல்ல பொருளை தேடி ஓடுவாங்க, பணம், காசு, பணம், பொருளை தேடி ஓடுறது. ஆனால் இறுதியில் உணரும் எதுவும் எனது இல்லை, எல்லாம் அனைத்தும் அவனது. அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. எவ்வளவு ஓட்டம் ஓடினாங்களோ அந்த ஓட்டம் எல்லாம் கடைசியில் எப்படி வரும், எதுவும் என்னோடது இல்லை, எல்லாம் அனைத்தும் அவனதுதே, அவனோடது தான் எல்லாமே, என்னோடது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அந்த உணர்வே விடுதலையின் தொடக்கம். அப்பதான் உன்னுடைய ஆன்மா விடுதலையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அந்த ரிஷபராசியுடைய ஆன்மா பயணம். இப்படியெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது.